யங் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க உங்களுடைய டீம்ல? நீங்க படம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு புரியும். ஓகே. ஷமிதாப் என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார். ஓகே. ஸோ இன்னும் நம்மளுடைய ட்ரெய்லர் விஷயங்கள்லாம் பாக்கி இருக்கு. மேபி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் a bit better. How has this experience been for you? நாங்க வந்து கேள்விப்பட்டதுல பாலிவுட்ல உங்களுக்கு பறக்க அப்படியே சூப்பரான ரிசெப்ஷன் கிடைச்சதாமே ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிட் ரஞ்சனா. ஸோ இந்த அது படம் அதுவும் இவ்வளோ பெரிய லெஜெண்டோடைய ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அமிதாப் பச்சன் சார், அவரை பற்றி சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல மனிதரும் ஒரு நல்ல இயக்குனரும் சந்தித்தேன். ஆனந்த் ராய் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நல்ல கதையோடு வந்து நம்மளை மீட் பண்ணார். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரியான லூஸார் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளை தேடி, அதுவும் அவர் சொன்ன பட்ஜெட்லாம் வந்து இம்பாசிபிள். சரி ஓகே கண்டிப்பாக கதை சொல்லிட்டு திரும்பி வரமாட்டாருன்னு நினச்சி ஓகே நல்லா இருக்கு பண்ணுறேன்ட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 மாதம் ஆளை காணோம். அதான் நான் நினச்சேன்ல அவர் தான். பட் மறுபடியும் ஃபோன் பண்ணார். அது அப்படியே நடந்துச்சு, அப்படியே நடந்து முடிஞ்சது. ராஞ்சனாக்கு அப்புறம் வெயிட் பண்ணேன், பொறுமையாக வெயிட் பண்ணேன். நல்ல கதை வந்தால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆச்சு. நிறைய கதை நல்லா இருந்தால் கூட நம்மளால் அதுக்கு சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய கதை நல்லா இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு இல்லாத மாதிரி இருந்தது. அப்போ தான் பால்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும், மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி அவரை போய் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு ஹலோக்கு அப்புறம் நேராக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கடைன்னு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொன்னார். அண்ட் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தப்பில்லைன்னு தோணுச்சு. ஏதோ கரெக்டான மனிதர்களை கரெக்டான டைமில் சந்திக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் போயிட்டுருக்கு அப்படியே. And your humility has always been your success, Dhanush. சொல்லுங்க, உங்களுடைய first meeting with the big B himself எப்படி இருந்தது? Were you nervous? இல்லை, ஷமிதாப்புக்காக நான் முதல் முறை அவரை சந்திக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவருக்காக நான் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணேன். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணேன். ஷமிதாப்பில் அவர் ஃபர்ஸ்ட் சந்திக்கும் போது நர்வஸாக இல்லை, பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது, பயங்கர த்ரில்டாக இருந்தது. எனக்கு நிறையா கற்றுக்கலாம் இவர்கிட்ட. ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி இந்த படம் முடியறதுக்குள்ள அவர்கிட்ட வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் போனேன். நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க அவரோட ஃபர்ஸ்ட் சீன் நடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஷார்ட் நடிக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய டயலாக்ஸ் மறந்துடுவாங்களாம். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் மேக்னட்டிசம் தட் ஹி ஹேஸ் அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம இருக்காங்கல்ல, நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல நமக்கு. வெரி வெரி நைஸ்லி செட். ராஞ்சனா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய ஹிந்தி டயலாக்ஸ்லாம் பேசுறீங்க. ஆனா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஹிந்தி டயலாக் அவ்வளவா பேசலையே. ஏதாவது பேசியிருக்கீங்களா? பக்கம் பக்கமா பேசியிருக்கேன். நான் அப்படிதான் ஜாலியா போனேன். ஆனா பக்கம் பக்கமா கொடுத்தாங்க. பாப்பீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய கோ-ஸ்டாருக்கும் தி லீடிங் லேடி ஆஃப் தி ஃபிலிம் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படல. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்ல அவங்களுக்கு. வந்தாங்க, நான் பெரிய கேரக்டர், ரொம்ப கஷ்டமான கேரக்டர் கூட அவங்களுக்கும். ஆனா அவங்க அந்த கஷ்டத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. சரி அவங்க பிளட்லயே இருக்குல்ல ஆக்டிங், தற்போட்லயே ஓடி போயிருக்கு, அதே ரத்தம் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் பாலிவுட் பெரிய பெரிய ஆட்களோட. How was the feeling when you got that first call? I was honored. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஷாக்டா இருந்தேன் ஆக்சுவலி. நான் நினைக்கவே இல்லை இந்த ஷமிதாபிய முதல் பிக்சர் இருக்கும். மற்றும் வெரி honored. நீங்க வந்து நடிக்க ஆரம்பிச்ச ஐ திங்க் 2-3 monthsல எல்லாருமே they were full of praises for you, including your director, cinematographer அமித் ஜி. எல்லாருமே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. you're a natural அப்படின்னு சொன்னாங்க. How did you feel when you heard that?
ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். How was your experience working with Dhanush? சில வாட்டி நான் மாற்றிட்டேன், நான் லைனே மறந்துட்டேன். இவ்வளோ பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பட் அமேசிங். தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். பாவங்க, நீங்க வந்து தலையாட்டுலயே அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. You can tell us more, you can tell us more. ஏன்னா நாங்க இன்சைடர் ஸ்டோரி, அதான் இன்சைடர் ஸ்டோரி என்னன்னா, அமித்ஜி வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஆனா தனுஷ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருப்பாரு அப்படின்னு. இஸ் தட் ட்ரூ? ஆமாங்க. அப்படியா? ஆமா. இல்லை பொய் சொல்றேன், சும்மா சொல்றேன். நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இதை. பட் tell us about the big B himself. Tell us about அமித்ஜி. மிஸ்டர் பச்சன் கூட வேலை லைக் டு பெர்ஃபார்ம் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். முதல்ல எல்லாம் காலெல்லாம் கையெல்லாம் அப்படியே படபடவாக இருந்தது. மற்றும் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இது, அதனால சூப்பராக இருந்தது. And I'm sure you learned a lot as well. எஸ். ஓகே, நான் இவர்கிட்ட கேட்டுட்டேன் who is the real ஷமிதாப் அப்படின்னு. இவர் வந்து பட்டுன ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. பால்கி சார். According to you, who is the real ஷமிதாப்? அக்ஷரா, நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களை தான் இந்த சைடுக்கும் சரி அந்த சைடுக்கும் சரி பாவம் இழுன்னு இழுக்கிறாங்க ட்ரெய்லர்ல. நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So you must know the answer. Tell us. பால்கி சார். You have to பால்கி சார் கேளுங்க, அவங்க சரியா கேட்டலாமா? Shamitabh is actually him. That's what he thinks. Okay. Shamitabh is actually him. That's what he thinks. Okay. I think everybody thinks the model of this film is that nobody can be successful alone. You know, it always requires two people. Everybody thinks he's a genius. Everybody thinks they've done it alone. But it requires a team. It requires two people to make anything happen. That is what this film is all about. Superb. If you think that you're alone in the top, in the number one position, it's always lonely. You got to share your credit, and that's when you'll be happy as well. No, actually, I don't think, you think you may be number one, but I think there are a lot of people behind you who make you number one. That's what it Superb. is. Very, very well said. Then அந்த ஒரு premise வச்சு தான் இந்த கதையை நீங்க வந்து உருவாக்கியிருக்கீங்க. Now we need to know why Dhanush for this project. What made you choose him? தனுஷ் வந்து உங்களோட ஆக்டர் மட்டும் இல்லை, he is India's finest actor, and you should not be asking why Dhanush. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து why not Dhanush. Definitely why not Dhanush? ஆனா Not to me, to a lot of other people. ஒரு கண்டிப்பா ஒரு USP நீங்க வந்து he's I think he's like he said, jeansல இருக்கு அக்ஷராக்கு ஆக்டிங் எல்லாம். I don't know where he gets it from. It's there. He's an actor. He's acting. He's absolutely spontaneous. He pretends as if he hasn't prepared for anything. Okay. But I'm sure he's sitting and preparing every minute all through the night for everything that he does. Dhanush? He's one of the most powerful, intelligent actors we have in Indian cinema. And I really wish I had met him a little earlier in life. இப்ப சொல்லுங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிற மாதிரி வருவீங்க. பட் இவருடைய யோசனை என்னன்னா, நீங்க முன்னாடியே ஃபுல்லா ஸ்லீப்லெஸ்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. இஸ் தட் ட்ரூ? இல்லை, நமக்கு அவ்வளோ அறிவுலாம் கிடையாது. அப்படியே போவோம். எல்லா ப்ரிப்பரேஷனும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து ஃபுல்லாக ஹோம் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் தேவைன்னு அவங்க கிளியராக பண்ணி எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே யோசிச்சுட்டு நம்ம எவ்வளோ எம்டியாக போகிறோமோ அவ்வளோ நல்லது. எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிளெயினாக போகிறோமோ அவ்வளோ நல்லது. அவங்க அவ்வளோ தூரம் ஃபில் பண்ண முடியும் அந்த இது, ஐ மீன் இந்த இடத்த. ஸோ இவங்க எல்லா ஆர்டருக்கும் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு CPU மாதிரி தான், டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க, நான் அவுட்புட் கொடுப்பேன், அவ்வளோதான். Nicely said. வாழ்க்கை சார், ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐயோ ஹிந்தியில பேசணுமோ ஐயோ இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீங்க சென்னை மேன் அப்படின்னு சொல்லிட்டு. I'm a Tamilian. கொஞ்சம் கஷ்டம் எனக்கு உங்க இந்த மாதிரி தமிழ்காரங்க முன்னாடி பேசுறது. ஆக்சுவலாக அவ்வளோ ஃப்ளூவெண்ட் அக்ஷரா பேசுகிற மாதிரி பேசுவேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும் கேட்குறது. ரொம்ப நல்லா பேசுறீங்க சார். ஸோ வந்து அதனால தான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். இல்லைனா பட் ஐ எம் ஆக்சுவலி ஃப்ரம் பெங்களூர், பட் ஐ எம் Tamilian.
ரொம்ப நல்லா பேசுறீங்க. எப்போ தமிழ் படம் எடுக்க போறீங்க? தமிழ் படம் வந்து யாராவது ஆக்ட் பண்ண ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக பண்ணலாம், ஐடியா வந்தால் பண்ணலாம். அது வரைக்கும் it just requires an idea, it just requires the right idea. Yes, and in நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க சொல்லிருக்கீங்க one of the main reasons you've gotten into this industry is because of Raja sir. So Raja sir உடைய மேஜிக் இந்த படத்துல எப்படி? ராஜா சார் வந்து எனக்கு he is music, according to me he is music. எனக்கு வேற யாரும், I don't know any other definition of music. I think his music has inspired me not just in terms of as a person, but inspired all the images I have about cinema is inspired by Raja sir. இந்த படத்துல அமித் ஜி and தனுஷ் உடைய கெமிஸ்ட்ரிக்கு நீங்க வந்து அதிகமான மார்க் கொடுப்பீங்களா இல்ல இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரிக்கு அதிகமான மார்க் கொடுப்பீங்களா? ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியோட for a simple reason, அது அமித் ஜி தனுஷ் வந்து பிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்ததுல, உங்களை எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய இடத்துக்கு ப்ரொமோஷனுக்காக சுத்திட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு இங்க இப்படி என்ட்ரி ஆகும்போது ஒரு சத்தம் வந்துச்சு. சரி நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இங்க ஆல்ரெடி ஓடி நான் சீஃப் கெஸ்டாக வந்திருந்த ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கு நினைக்கிறேன் இந்த காலேஜுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 years or 6 years லேட்டர் நான் திரும்பி இங்கே வரேன். Very happy to be here, very proud to be here. Thank you all so much for all the support and love and encouragement. It really matters a lot to me. It really means a lot to me. That's what keeping me going, and thank you again. Thank you all for your wonderful love and support. தனுஷ் அவர்களை தமிழ் திரையுலகத்திலே பார்த்து அவருடைய அற்புதமான நடிப்புகளை பார்த்து ரசித்ததிலே நான் ஒருவன். ஆனால் திடீரென்று அவர் காணாமல் போய்விட்டார். எங்கே போயிருக்கிறார் என்றால் இந்தியாவுக்கு போய்விட்டார். இந்தியாவிலேயும் அவர் நல்ல முறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். அதேபோல் அவரோடு இணைந்து நடித்த நடிகை நம்முடைய மண்ணிலே பிறந்த தமிழ் செல்வம், அருமைக்குரிய சகோதரர் கமலஹாசனுடைய மகளாக பிறந்திருக்கிறார்கள். அவர்களும் எடுத்த எடுப்பிலேயே ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தில் நடித்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களையும் பாராட்டுகிறேன். நான் எல்லோரையும் பாராட்டுவதோட டைரக்டரை ரொம்ப பாராட்டுகிறேன். இவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை எப்படி தயாரித்தார் என்று எண்ணி பார்க்கிறேன். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பயப்படுவார்கள். அறிமுகமானவர்களை வைத்துத்தான் படம் எடுப்பார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு சிங்கம் தனுஷ் அவர்களை வைத்து ஹாலிவுட் படம் தயாரிக்கிற அளவிற்கு அவர் முன்வந்திருப்பதை பார்த்தபோது நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். அதேபோல் இந்த படத்திற்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை வைத்து மிக துணிச்சலாக ஒரு இந்தி படத்திற்கு இசையமைக்க வைத்து அது உலகம் போற்றுகிற அளவிற்கு இந்த படத்திலே அவர் இசையமைத்திருக்கிறார். அவர்களையும் பாராட்டி, இவர்கள் ரொம்ப வயதிலே இளையவர்கள், ஆனால் எதிர்காலத்திலே இவர்கள் நல்ல முறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Tamil is my mother tongue. I am single and I am young. Adavudungada sang. நான் தண்டச்சோறு கிங். Tamil is my mother tongue. I am single and I am young.